எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இப்போ வந்து ஃபைனலாக ரிசல்ட் வந்துருச்சு. நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து நம்ம தளபதி விஜயனை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம தளபதி மொபைல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, சரிங்களா. டிவிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆட்சி அமைக்கிறது 2031 தான் நடக்கும்னு சொன்னாங்க. ஆனால் 2026 நடந்துருச்சு, சரிங்களா. இப்போ 2026 வந்து நடந்ததுனால 2031 எலெக்ஷன்லையும் கண்டிப்பாக விஜயனை தான் வந்து வருவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து எல்லாருமே ஃபேன்ஸாக எல்லாருமே போய் ஓட்டு போட்டிருக்காங்க. அடுத்து 2031 இப்போ 15 வயசு 16 வயசு உள்ளவங்கலாம் வந்து விஜய் ஃபேனாக இருப்பாங்க. அவங்களுக்கு 2031 அவங்களுக்கும் வந்து ஓட்டு போகிற உரிமை வந்துடும். அப்போ வந்து ஃபேன்ஸ் அதிகமாயிருவாங்க. கம்பல்சரி 2031 டிவிக்கே தான் வரும். அப்படி பார்க்கும்போது டிஎம்கே வந்து இந்த டைம் வந்து தோத்துட்டாங்க. 2031 கன்ஃபார்மாக டிவிக்கே தான் வின் பண்ணும். ஏன் சொல்கிறேன்னா, விஜயனுக்கு ரசிகர் அதிகம். ரசிகர் வந்து அந்த விஜயனை ஃபேஸுக்காண்டி தான் ஓட்டே போட்டிருக்காங்க. விஜயனை வந்து 234 தொகுதியில் வந்து ஆளுங்களை இறக்குனாலும் அவங்களால ஜெயிக்க முடியாது. விஜயனை ஃபேஸுக்காண்டி மட்டும்தான் ஓட்டு விழுந்திருக்கு. தூத்துக்குடியிலலாம் வந்து விஜயனோட ஃப்ரெண்டை வந்து நிப்பாட்டினாங்க, சரிங்களா. அவர் வந்து பெருசாக தூத்துக்குடியில் இறங்கி எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனால் அவர் தான் வந்து இன்னைக்கு வின் பண்ணியிருக்காரு. எப்படி வின் பண்ணார்? விஜயனை ஃபேஸுக்காண்டி மட்டும்தான். அப்படி பார்க்கும்போது 2031 எலெக்ஷனில் ஃபேன்ஸ் பேஜ் அதிகமாயிரும். சோசியல் மீடியா இன்னும் அதிகமாக டெவலப் ஆகும். விஜயனுக்கு ஃபேன்ஸ் வந்து இன்னும் அதிகமாவாங்க. 2031 எலெக்ஷன் விஜயனா தான் கண்டிப்பாக சிஎம், சரிங்களா. மற்ற கட்சிக்காரங்களாம் வந்து விஜயனை கூட வந்து கூட்டணி வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து விஜயனை இனிமேல் யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது.